போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி, நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி, தனி கூறில் முன் ஒற்றுப்புணர்ச்சி என்ற 3 விதியை நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நன்னூல் விதிகளின் அடிப்படையில் தான் நம்ம புணர்ச்சி வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லகர லகர ஈற்றுப்புணர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா லல வேற்றுமையில் ரடவும் அல்வழி அவற்றோடு உறவும் வழிவரினாம் மெலிமேவின நனவும் இடைவரின் இயல்புமாகும் இருவழி ஆணும் என்பது ஒரு விதி இருக்கும். ஸோ எப்பயும் போல் நம்ம அந்த விதியை ஈஸியாக நம்ம குறியீடு மெத்தடில் எளிமையாக பார்த்துடலாம். சரி, ஓகே. இன்றைய வகுப்பு போகிறது கூட ஒரு சின்ன தகவல். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம களம் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம 4 மாதங்கள் இந்த வகுப்பு தொடர்ந்து நடக்கும். இதுக்கப்புறம் வகுப்புகள் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ 4 மாதம் நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 மாதத்தில் இந்த வகுப்புகள், ஸோ அந்த டெஸ்ட்டு, அந்த எக்ஸ்ப்ளனேஷன், இந்த 3 நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 4 மாதத்துக்கு அப்புறம் நீங்களும் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதுக்கு நான் சொன்ன மாதிரி என்னால் என்னென்னலாம் முடியுமோ அந்தளவு நான் கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் சில பிளான்லாம் வச்சுருக்கேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ப்ரிலிம்ஸுக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் நடத்தி கொடுக்கணும், இலக்கணம் மட்டும் இல்லை, செய்யுள் பகுதியில் இருக்கிற திருக்குறளாக இருக்கட்டும், சரியா, நாலடியாராக இருக்கட்டும், 14 கீழ்கணக்காக இருக்கட்டும், அடுத்து அந்த ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே சில பிளான்லாம் இருக்குது. கண்டிப்பாக அந்த காலத்துக்குள்ளே, சரியா, அந்த ப்ரிலிம்ஸுக்கு உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ளே இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சேனல்லே கொடுத்துட்றேன். சரியா. ஸோ அந்த டெஸ்ட்டுன்றது எதுக்காக மெயினானா, ஸோ நான் ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு நான் அவங்கள வச்சு தான் நான் தனியாக தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ டெஸ்ட் பேட்ச்னு எதுக்குன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணி இன்னுமே நம்ம நிறைய விஷயத்தை அவங்களுக்கு சொல்லலாம். எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போனாலே வீடியோ அவங்க பார்க்க கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க பே பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் 2 மணி நேரம் கொடுத்தாலும் அவங்க பார்ப்பாங்க. அது அவ்வளோ டேட்டாவை சொல்லலாம். சரியா, கமர்ஷியலாக இல்லாமல் கண்டென்ட் ஓரியண்டாக கொண்டு போகலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஸோ இன்னும் அதை பற்றி சொல்லலாம். ஸோ இது போதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இஷ்யூ நடந்துச்சு. இன்றைக்கி நேற்றும் பேங்க் ஹாலிடே, இன்றைக்கி பேங்க் ஸ்ட்ரைக்கால் இன்றைக்குமே ஹாலிடே. ஸோ நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் சிம்பிளாக இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. உங்கள் நேமு, சில டேட்டா மட்டும் கேட்கும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பேமெண்ட் இஷ்யூ சரி பண்ணோன்னே புதன்கிழமை, சரியா, பேங்க் ஒர்க்கிங் டே வந்ததுக்கப்புறமேட்டு அதை சரி பண்ணிவிட்டு, ஸோ நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயிலில் சென்ட் பண்ணுறோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா. ஆல்ரெடி பொங்கல் அப்போ நம்ம 3 நாள் டைம் கொடுத்துருந்தோம். அதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க டீட்டெயில் இருக்குது. நீங்கள் திரும்ப ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நாங்களே காண்டாக்ட் பண்ணி நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருக்குன்னா தயவு செஞ்சு போன வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள், ஷெடியூல் ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு சேர விருப்பம் இருக்குன்னா, ஸோ பேமெண்ட் இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் உங்களோட டீட்டெயிலை மட்டும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. பேமெண்ட் இஷ்யூ சரியானதுக்கப்புறமேட்டு நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த கலைச்சொல் பிடிஎஃப், அந்த சொற்பொருள் பிடிஎஃப், அந்த வேர் டு ஸ்டடி, அந்த புத்தகத்தோட பிடிஎஃப் எல்லாமே கொடுத்து எப்படி ப்ராப்பராக கொண்டு போகிறோன்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு சில டவுட் இருக்கும். டெஸ்ட் எப்படி நடக்கும், வெப்சைட்லையா இல்லை அப்ளிகேஷன்லையா, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியுமா, எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி, இது எல்லாமே உங்களோட கேள்வி தான், எனக்கு புரியுது. இது எல்லாத்துக்கும் நம்ம இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன். நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி எப்படி அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு புக்கை படிக்கணுன்றதையும் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு February 10 தான் டெஸ்ட்டு. ஸோ ஷெடியூல் படி நீங்கள் படிக்கணும் ஆசை தான், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 4 நாளில் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். ஓகேவா. சரி, ஓகே. இன்றைய வகுப்புக்கு போயிடலாம். ஸோ லகர லகர ஈற்றுப்புணர்ச்சியில் நம்ம ஆரம்பிச்சிடலாமா. இன்னொன்று நான் முக்கியமாக சொல்லிடுறேன். இன்னைய கிளாஸை நீங்கள் அடிப்படை இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வகுப்பு ரொம்ப கடினமாக இருக்கும். அதை அவங்களால் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். இந்த வகுப்பு பார்க்காதவங்களுக்கு அடுத்த வகுப்பு உண்மையாக புரியாது. அடுத்த வகுப்பு ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 சேர்த்து பிரித்து இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 2ல் தடுமாறும். அந்த 2 தடுமாறதை எளிமையாகிறது தான் அடுத்த வகுப்பு. அதுக்கு அடிப்படை இந்த வகுப்பு. சரியா. அதனால் இந்த வகுப்பு உங்கள் மைண்டுக்குள்ளே ஸ்டடியாக வச்சுங்க. ஃபுல்லாக நடத்திட்டு நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா. போயிடலாம் வகுப்புக்குள்ளே. ஸோ எப்பயும் போல் விதி இருக்குது. நான் உங்களுக்கு விதி எழுதின்னு நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி. நான் சொன்ன விதி இங்கே இருக்குது பாருங்கள். லல வேற்றுமையில் ரடவும், இது என்ன நான் உங்களுக்கு சிம்பிளாக நம்ம மெத்தடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லல வேற்றுமையில் ரடவும் அல்வழி அவற்றோடு உறவும் வழிவரி நாம் மெலிமேவின நனவும் இடைவரின் இயல்பும் ஆகும் இருவழி ஆணும் என்ப. இதில் ஒரு 2 விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். சரியா. ஒன்று பார்த்தீங்கன்னா வேற்றுமைன்னு ஒரு விஷயம் இருக்குது, அடுத்து அல்வழின்னு ஒரு விஷயம் இருக்குது. எங்கே இருக்குது வேற்றுமை? இதே இருக்கா. எங்கே இருக்குது அல்வழி? இதே இருக்கா. ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குற ஆளாக இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு வகுப்பில் வேற்றுமை புணர்ச்சினா என்ன, அல்வழி புணர்ச்சினா என்னன்னு சொல்லியிருக்கேன். அது இன்னுமே டெப்த்தாலாம் சொல்லணும் தான், பட் அடிப்படையை நான் சூப்பராகவே சொல்லியிருக்கேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, வேற்றுமை புணர்ச்சினா என்னென்னா, ஒரு நிலைமொழியும் ஒரு வருமொழியும் இணையும் பொழுது அங்கே ஒரு வேற்றுமை உருவு மறைந்து இருந்தாலோ அல்லது வெளிப்படையாக இருந்தாலோ அது வேற்றுமை புணர்ச்சி எனப்படும். மறைஞ்சிருந்தாலும் அது வேற்றுமை புணர்ச்சி தான், வெளிப்படையாக இருந்தாலும் அது வேற்றுமை புணர்ச்சி தான். சரியா. இப்போ எடுத்துக்காட்டு கல் ப்ளஸ் யானைன்னு வச்சுங்க. கல் ப்ளஸ் யானை, இது ஒரு வேற்றுமை புணர்ச்சி. எப்படி? அங்கே ஐ மறைஞ்சிருக்கு,
கல்லால் செய்யப்பட்ட ஏனையை ஆள் மறைஞ்சிருக்கா, அப்ப வேற்றுமை உருவு மறைஞ்சிருந்தாலும் சரி, வெளிப்படையா வந்தாலும் சரி, அது பேரு வேற்றுமை புணர்ச்சி. இதுவே அல்வழி புணர்ச்சினா என்னன்னா வேற்றுமை அல்லாத புணர்ச்சின்னு அர்த்தம். அல்வழினா வேற்றுமை அல்லாத வழிகளில் புணரும் புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி. இதை உங்களுக்கு 100% புரிய வைக்கணும்னா உங்களுக்கு நான் தொகைநிலை தொடரும் தொகாநிலை தொடரும் நடத்தியிருந்தா இது உங்களுக்கு நான் 100% புரிய வைக்க முடியும். ஏன்னா அந்த 2 அடிப்படையில் சூப்பராக பிரிச்சிடலாம். அல்வழி புணர்ச்சி 14 வகைப்படும். அல்வழி புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 14 வகைப்படும். இப்போ நான் அதுக்குள்ளே போக விரும்பல, ஏன்னா அந்த வகுப்பு நடத்தலை. அப்போ உங்களுக்கு குழப்பம் தான் ஏற்படும். ஜஸ்ட் இது மட்டும் புரிஞ்சுங்க. வேற்றுமை உருபு அல்லாதது அல்வழி புணர்ச்சி. அல்லாதுன்னா என்னது? மறைஞ்சும் இருக்காது, வெளிப்படையாகவும் இருக்காது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கல் பிளஸ் பெரிது. இந்த கல் பிளஸ் பெரிது, இதுக்கு நடுவில் எந்த ஒரு வேற்றுமை உருவமே இல்லை. சொல்லி பாருங்க, கல்லை பெரிது, கல்லால் பெரிது, கல்லுக்கு பெரிது வராது. அப்போ வேற்றுமை வகுப்பெல்லாம் பார்த்துட்டு தொகை தொகாலாம் பார்த்துட்டு தனி ஒரு வகுப்பாக கொடுக்குறேன் நான். அன்னைக்கு உங்களால் 100% அக்யூரேட்டாக வேற்றுமைனா என்ன அல்வழினா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் பேசிக் புரிஞ்சுங்க, சரியா? ஸோ அப்போ 2 சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருவு மறைந்து வந்தாலோ அல்லது வெளிப்படையாக வந்தாலோ அது பேர் என்ன புணர்ச்சி? வேற்றுமை புணர்ச்சி. 2 சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைஞ்சும் இருக்காது, வெளிப்படையாகவும் இருக்காது, அது அல்வழி புணர்ச்சி. அப்போ இங்கே 2 வகைப்படுத்துகிறாங்க, வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. ஓகேவா? லல வேற்றுமையில் ரடவும். இதில் கோட் வேர்டெலாம் நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். இதுதான் கோட் வேர்டு, சரியா? அப்போ லல வேற்றுமையில் ரடவும் நான் சொல்லிடுறேன். இன்னும் அடுத்தது போகலாம். அல்வழி அவற்றோடு உறழ்வும், சரியா? வழிவரி நாம். இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒரு குறியீடாக நான் ஃபார்ம் பண்ணுறேன். கவனிக்கிறீங்களா? இல்லு இல்லு வழிவரி நாம். வழிவரி நாம்னா என்னது? வள்ளின வரும். வருமொழியின் முதல்ல ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வந்தா, நிலைமொழியோட இதுல இல்லு இல்லு இருந்தா இது வேற்றுமை புணர்ச்சிலையும் வரும், அல்வழி புணர்ச்சிலையும் வரும். வேற்றுமை புணர்ச்சி எப்ப என்ன நடக்குதுன்னா ரட நீங்க சும்மா அப்படியே எழுதுறா, நான் அடுத்து கிளியரா எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ அப்ப லல வேற்றுமையில் ரடவும், சரியா? இது ஒரு வேற்றுமை புணர்ச்சியா இருக்கிற பட்சத்துல இந்த இல்லு எப்படி மாறும்னா இர்ரா மாறுமா? இந்த இல்லு எப்படி மாறுமா? இட்டா மாறுமா? நம்ம இத்தனை நாள் படிக்கிறோம்ல கல் பிளஸ் இலை கர்சிலை, சும்மா இல்லை, விதி. ரட தெரியுதா இல்லையா? ரட. ஸோ இப்போ இங்க ரட. அப்ப இல்லு இர்ரா மாறுது, இல்லு இட்டா மாறுது. எதுல? வேற்றுமையில். புரியுதா? லல வேற்றுமையில் ரடவும். புரிஞ்சிருச்சா? அடுத்தது அல்வழி. இப்ப இது ஒரு அல்வழி புணர்ச்சியா இருக்குன்னு வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டு நான் வச்சிருக்கேன். இது ஒரு அல்வழி புணர்ச்சியா இருக்குங்கன்னா அவற்றோடு உறழ்வும். உறழ்வும்னா என்னன்னா இந்த மாற்றம் நடக்கும், நடக்காமே இருக்கும்னு சொல்றாங்க. அல்வழி புணர்ச்சியா இருந்தா இந்த இல்லு இர்ரா மாறும், சில நேரம் மாறாம இல்லாவே இருந்துரும். இந்த இல்லு இட்டா மாறும், மாறாம இல்லாவே இருந்துரும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ நான் பிராக்கெட் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு இப்போ நான் சொல்றதா விஷயம். ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு இல்லு இருந்து வல்லின உயிர்மை எழுத்து வந்தா, அதை பாருங்க, வழிவரினும் வழிவரினாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ வல்லின உயிர்மை எழுத்து வந்தா இது ஒரு வேற்றுமை புணர்ச்சியா இருந்தா இல்லு இர்ரா மாறிடும், இல்லு இட்டா மாறிடும். இதுவே ஒரு அல்வழி புணர்ச்சியா இருந்தா இல்லு இர்ரா மாறும், இல்லு இட்டா மாறும், மாற்றம் அடையாமலும் இருக்கும். சரியா? அடுத்து போயிடலாமா? மெலி மேவின நனவும். இதை சொல்றேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? மெலி மேவின நனவும். இது பார்க்க போறோம் நம்ம. அதுனா மெலி மேவின நனவும் ஒரு சொல்லோட இறுதியில இல்லு இல்லு இருந்து மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா, என்ன உயிர்மை எழுத்து? மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா நனவும். சரியா? இந்த இல்லு இன்னா மாறும், இந்த இல்லு இன்னா மாறும். புரியுதா? அது ரன்னகரமா மாறும், இது டன்னகரமா மாறும். சரியா? அடுத்தது இதுக்கும் கடைசி இருக்கும் இருவழி ஆணும் என்ப. அதாவது மெலிமேவின நனவுக்கும் இருவழி ஆணும் என்பதுக்கும் தொடர்பு இருக்கு. அதுனா இருவழி, ஒன்று வேற்றுமை வழி, இன்னொன்று அல்வழி. புரியுதா? அப்போ 2 வழி என்னன்னு 2 வழி இருக்கு. இப்போ இந்த லகர லகர ஈற்றுப்புணர்ச்சியில் 2 வழி இருக்கு. 3 கான்செப்ட்ல 2 வழி இருக்கு. இது நான் உங்களுக்கு உள்ள போனே புரியும். புரியுதா? 3 கான்செப்ட்ல எத்தனை வழி இருக்கு? 2 வழி இருக்கு. ஒன்று வேற்றுமை வழி, ஒன்று அல்வழி. அப்ப 2 வழியிலுமே நனன்னு சொல்லிட்டாங்க. 2 வழியிலுமே இருவழி ஆணும், 2 வழியிலுமே நனதான். அப்ப அல்வழி புணர்ச்சியா இருந்தாலும் இல்லு கண்டிப்பா இன்னா மாறும், இல்லு கண்டிப்பா இன்னா மாறும். அப்ப அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் தெரியுதா? இந்த இடம் மட்டும் தான் டிஃபரெண்ட். ஸோ அப்ப வல்லின உயிர்மை எழுத்து வர்றப்ப லகர லகர ஈற்று புணர்ச்சியில் அது அல்வழியா இருந்தா மாற்றமும் அடையும், மாற்றம் அடையாமலும் இருக்கும். கொடுத்துருங்களா? உறழ்வும்னு. உறழ்வும்னா என்னன்னா மாற்றம் நடக்கும், நடக்காமலும் இருக்கும்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, இடைவரின் இயல்பும் ஆகும். இடை அடுத்து அப்படியே பாருங்க, இல்லு இல்லு வந்து இடையின உயிர்மை எழுத்து வந்தா இயல்பு.
இயல்புன்னு என்னது இல்லு இல்லு தான் இல்லு தான். எதுல வேற்றுமை புணர்ச்சிலையும் அதே தான், அல்வழி புணர்ச்சிலையும் அதே தான். அவ்வளோதான். இப்போ அந்த விதியை நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாக அதை கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த விதி. சரியா? அந்த லகரகர ஈடு இதுதான். கடைசியில் பாருங்களேன், இடைவரின் இயல்புமாகும் இருவழியானும் என்ப. இந்த இருவழியான என்பது ரெண்டுத்துக்கும் உண்டு. மெலிமேவின நனவுக்கும் உண்டு, இடைவரின் இயல்புமாகவும் உண்டு. ரெண்டு வழிக்குமே கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ சிம்பிளாக ரிவிஷன் பண்ணிட்டா, ஒரு சொல்லோட ஈர்ல இல்லு இல்லு வந்து வருமொழியின் முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து வந்தா இந்த இல்லு இறா மாறும், இல்லு இட்டா மாறும். எப்ப? வேற்றுமை புணர்ச்சியில. அல்வழி புணர்ச்சியில மாறும், மாறாமலையும் இருக்கும். ஒரு சொல்லோட ஈர்ல இல்லு இல்லு வந்து மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா இல்லு இன்னா மாறும், இல்லு இன்னா மாறும். வேற்றுமை புணர்ச்சியிலையும் மாறும், அல்வழி புணர்ச்சியிலையும் மாறும். ஒரு சொல்லோட இதுல இல்லு இல்லு வந்து இடையின உயிர்மை எழுத்து வந்தா இல்லு இல்லாதான் இருக்கும், இல்லு இல்லாதான் இருக்கும். வேற்றுமை புணர்ச்சியிலும் அப்படிதான் இருக்கும், அல்வழி புணர்ச்சியிலும் அப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த விதியை நம்ம எந்த அடிப்படையில் பார்க்க போறோம்னா, நான் சொன்ன மாதிரி 1 2 3. சரியா? ஸோ அப்போ 3 கான்செப்ட். எத்தனை வழி? 1 ஒன்லி 2 வழி. ஸோ அது வேற்றுமை வழி, இது அல்வழி. வேற்றுமை வழி அல்வழி, வேற்றுமை வழி அல்வழி. பார்க்கலாமா? சூப்பராக புரியும், கவனிங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், 3 கான்செப்டில் மொதல் கான்செப்டும் கண்ணு முன்னாடி இருக்கு. சால்வ் பண்ணலாமா? எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. ஒரு சொல்லோட இறுதியில் இல்லை, அது என்ன சொல்ல வேணா இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி அடுத்த வகுப்பு இதை அப்டேட் பண்ணி நடத்துவேன். அதில் தான் எவ்வளோ குழப்பங்கள் உங்களுக்கு தீரும். கண்டிப்பாக நீங்களே அடுத்த வகுப்பு பார்த்துட்டு பரவாயில்ல இதெல்லாம் எளிமையாயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவீங்க. சரியா? நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வகுப்பு பார்த்துட்டு அடுத்த வகுப்பு பாருங்கள். ஸோ இல்லு வந்து வல்லின உயிர்மை எழுத்து. இதெல்லாம் டவுட்டே இருக்கக்கூடாது. நான் பல கிளாஸ் சொல்லிட்டேன் வல்லின உயிர்மை எழுத்துனா என்னன்னு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதுக்கு தான் நடத்தினேனே. சரி, ஓகே. இப்படி இருந்தா, இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தா அது எத்தனை வழி? 2 வழி. ஒன்று வேற்றுமை, ஒன்று அல்வழி. எத்தனை வேற்றுமை? சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது வேற்றுமை புணர்ச்சி. வெளிப்படையாக வருவதும் வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை உறுப்பு அங்கே மறைஞ்சு இருக்காது, வெளிப்படையாக இருக்காது. அதுனா அது அல்வழி புணர்ச்சின்னு சொன்னா இதுதான் எடுத்துக்காட்டு பாருங்க. கல் பிளஸ் கோவில் எப்படி சொல்லலாம்? கல்லால் கட்டப்பட்ட கோவில். வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கா? முள் செடி, முல்லை கொண்ட செடி. வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கா? இங்க பாருங்க, கால் பெரிது. இப்ப நீங்க சொல்ல முடியுமா காலை பெரிது, காலால் பெரிது, காலுக்கு பெரிது? சொல்ல முடியாது. வேற்றுமை உறுப்பு அங்க மறைஞ்சில்ல, வெளிப்படையாகவும் இல்லை. வெளிப்படையாக இருக்கா? இல்லை. அப்ப இது ரெண்டும் வேற்றுமை புணர்ச்சி, இது ரெண்டும் அல்வழி புணர்ச்சி. சரியா? நம்ம இப்பதானே விதி பார்த்தோம். லல வேற்றுமையில் ரடவும், அல்வழி அவற்றோடு உறழ்வும். சால்வ் பண்ணலாமா? கவனிக்கிறீங்களா? ஸோ பாருங்க, கல் பிளஸ் கோவில் இல்லை எப்படி மாறும்? இறா மாறுமா? அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? கற்கோவில். அடுத்தது பாருங்க, முள் பிளஸ் செடி எப்படி வரும் எனக்கு? முட்செடி. அப்ப இது ஒரு ஷார்ட் நோட்ஸா நம்ம ஃபார்ம் பண்ணிடலாமா? இங்க பக்கத்தில் ஃபார்ம் பண்ணிடலாமா? அப்ப இல் என்பது இராகவும் இல் என்பது இட்டாகவும் மாறும். நோட்ல இங்க என்ன எழுதிருக்கு அது அப்படியே எழுதிக்கணும் நீங்க. அவ்வளவுதான். சரியா? அடுத்து அல்வழி புணர்ச்சி போயிடலாமா? ஸோ அல்வழி புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிடலாம். இல்லு இராவும் மாறும், இல்லாகவும் இருக்கும். இல்லு இட்டாவும் மாறும், இல்லாவே இருக்கும். சரியா? கவனிங்க, இவ்வளவுதான். புரியுதா? ஏன்னா நம்ம தான் பார்த்தோம்ல, அல்வழி அவற்றோடு உறழும் பார்த்தோம்ல. சரி, சால்வ் பண்ணலாமா? ஸோ அப்போ கால் பிளஸ் பெரிது, கார் பெரிது. இதெல்லாம் சிம்பிளா நம்ம ஏமாந்துருவோம். இத கார் பெரிதுன்னு சொல்லலாம், கால் பெரிதுன்னு சொல்லலாம். நல்ல எக்ஸாம்பிள் கேட்டுருவோம், கால் பிளஸ் பெரிது சேர்த்து எழுதுக. சரியா? ஆப்ஷன்ல கார் பெரிதே இருக்காது. அப்படி வச்சுங்களேன், கால் பெரிது தான் இருக்கு. இவற்றில் எதுவும் இல்லைன்னு ஆப்ஷன் டில கொடுத்துருக்கான். அப்போ நம்ம ஆன்சர் என்ன எடுப்போம்? ஓ, கால் பிளஸ் பெரிது, கார் பெரிது. அது இல்லை. அப்போ இவற்றில் எதுவும் இல்லைன்னு வச்சிருக்கோம், டி எடுத்துருமா? ஆன்சர் ஏல கால் பெரிதுன்னு இருக்கும். சரி, அப்போ நல்லா நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். எப்படி உங்கள் மைண்ட் யோசிக்கணும்? ஓ, இது ஒரு லகர ஈட்டு புணர்ச்சி, இது வேற்றுமையா அல்வழியான்னு யோசிச்சு அந்த இடத்துல நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். அப்போ இது ஒரு அல்வழி. ஸோ அப்போ வல்லின உயிர்மை எழுத்து முதன்மையாக வருதுல, வருமொழியின் முதல்ல அப்படி வந்தா அது ஒரு அல்வழி புணர்ச்சியாக இருந்தா அங்கே மாற்றம் நடக்கும், நடக்காமையும் இருக்கும். இல்லை இறா மாறும், மாறாமையும் இருக்கும். ரெண்டுமே வரும். சரியா? அடுத்து இதுக்கு பாருங்க, முள் பிளஸ் சிறிது என்ன வரும்? முட்சிறிது, முள் சிறிது. ரெண்டுமே வரும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் மொதல் கான்செப்ட் முடிச்சிட்டோம். சரியா? லகர ஈட்டு முதல் கான்செப்டும் கண்ணு முன்னாடி இருக்கு. பாத்துங்க, ஒரு சொல்லோட இறுதியில இல்லு வந்து வல்லின உயிர்மை எழுத்து வந்தா வேற்றுமை புணர்ச்சியில இல்லு இறா மாறும், இல்லு இட்டா மாறும். அல்வழி புணர்ச்சியில இல்லு இறா மாறும், இல்லு இட்டா மாறும், மாறாமே இருக்கும். அடுத்து போயிடலாமா? டவுட் இல்லைல்ல? அடுத்து ரெண்டாவது கான்செப்ட், மெலிமேவின நனவும்னு பார்த்தோம்ல. ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு வந்து வருமொழியின் முதல்ல மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா, என்ன உயிர்மை எழுத்து? மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா என்ன மாற்றம் நடக்கும்? ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ணிடுறேன், அப்புறம் பார்க்கலாமா?
ஸோ அப்போ இல்லு இன்னா மாறும், இல்லு இன்னா மாறும், ரன்னகரம் டன்னகரம். பார்க்குறீங்களா? ஸோ இது வேற்றுமை புணர்ச்சி, இரண்டு அல்வழி புணர்ச்சி. தோல் முரசு, தோளால் கட்டப்பட்ட முரசு. முள்மலர், முல்லை உடைய மலர். இது ரெண்டு வேற்றுமை புணர்ச்சி. இதுல எங்க வேற்றுமை ஒரு மறைஞ்சிருக்கு? டைரக்டாவும் இல்லை, மறைஞ்சும் இல்லை. அப்ப இது அல்வழி புணர்ச்சி. இருவழி ஆணும் என்ப இருவழி. சரியா? ஸோ அப்ப தோல் பிளஸ் முரசு, தோன் முரசு. முள் பிளஸ் மலர், முன்மலர். இதான் கரெக்ட். பாத்துங்க, இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கா? முள் பிளஸ் மலர், அது முன்மலர். அப்படியே நீங்க வந்துடணும் இந்த ஸ்ட்ரக்சருக்கு. ஓ, ஒரு சொல்லடி இதுல இல்லு இருக்கு, அப்ப இங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும். வள்ளின உயிர்மை எழுத்தா இருந்தா இல்லு எப்படி மாறி இருக்கும்? இட்டா மாறி இருக்குமா? இது மெல்லின உயிர்மை எழுத்தா இருக்கிறதுனால இல்லு எப்படி மாறும்? இன்னா மாறுதா? அருள் பிளஸ் மொழி, அருண்மொழி. இது ஒண்ணுதான். இது போல எத்தனை இருந்தாலும் நீங்க அதை அப்ளை பண்ண வேண்டியதான். சரியா? ஸோ அப்போ அருள் பிளஸ் மொழி, அருண்மொழி. இல்லை இன்னா மாறுது இல்லை, இதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ முள் பிளஸ் மலர், முன்மலர். இதுதான் கரெக்ட். தோல் பிளஸ் முரசு, தோன் முரசு. இதுதான் கரெக்ட். அப்போ கல் பிளஸ் மனம், கண் மனம் தான் கரெக்ட். இல்லை இன்னா தான் மாறும். நிறைய எடுத்துக்காட்டு வச்சிருக்கேன், நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது அடிப்படையை கற்றுங்க. அடுத்த வகுப்புல இதை அப்டேட் பண்ணி சூப்பராக போகலாம். அடுத்த வகுப்புல உங்களுக்கு ஒரு 10-20 சால்வ் பண்ணிட்டு ஒரு நம்ம கடைசியாக ஒரு டெஸ்ட் மாதிரி கூட அப்படி போட்டு பார்க்கலாம், எது இதுக்கு எப்படி எப்படி வருதுன்னு. ஏன்னா இதில் வந்து இதே லகரத்தில் நிறைய அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ ஒரு குழப்பம் வரும், அதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தீர்த்துக்கலாம். சரியா? சரி, அடுத்து போயிடலாமா? சரி, அல்வழி புணர்ச்சியில் நடக்கும். அல்வழி புணர்ச்சிலையும் அதே தான் நடக்கும். இருவழி ஆணும் என்ப ரெண்டு வழியிலுமே இது நனதான். அப்ப அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் மைண்ட்ல செட் பண்ணீங்க. சரியா? அப்ப வள்ளின உயிர்மை எழுத்து வந்தா வேற்றுமையில இரு இட்டு, அல்வழியில இரு இட்டு மாற்றம் நடக்காம இருந்துச்சு. ஆனா இங்க ரெண்டுத்திலையுமே மாற்றம் நடக்கும். அப்ப வள்ளினத்துல ரெண்டுத்திலையும் மாற்றம் நடந்துச்சு, அல்வழியில மாற்றம் நடக்காம இருந்துச்சு. ஆனா மெல்லினத்துல ரெண்டுத்திலையுமே மாற்றம் நடந்துச்சு. நீங்க நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப கல் பிளஸ் மனம் என்னது? கண்மனம். அதான் சொன்னேன், கண்மனம். வால் பிளஸ் மாண்டது, வான் மாண்டது. வான் மாண்டது ரூல் தான் இங்க. நீங்க எதையும் பார்க்க தேவையில்ல. இல்லு இன்னா மாறும், இல்லை இன்னா மாறும் எப்ப மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா. ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ ரெண்டாவது கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இங்கேயும் ஃபார்ம் பண்ணிடுறேன். இல்லை எப்படி மாறும்? இன்னா மாறும். இல்லை எப்படி மாறும்? இன்னா மாறும். வேற்றுமை புணர்ச்சியும் சரி, அல்வழி புணர்ச்சியும் சரி. ஸோ அடுத்து பாருங்க, இடையினம் வரி இயல்புமாகும். இயல்பு இடையினம் வந்தா பிரச்சனையே கிடையாது. அப்ப வள்ளினம் வந்தா மெல்லினம் வந்தா அலர்ட்டா இருங்க. இதை எப்படி அப்டேட் பண்ணலாம்னா இப்பயே சொல்லிடுறேன். வள்ளின உயிர்மை எழுத்து வருது இல்லை, இப்போ எடுத்துக்காட்டு இங்கே வந்துருக்கு. இப்பயே சொல்லிடுறேன், நீங்க எந்த இடத்துல அலர்ட்டா இருக்கணும்னு. வள்ளின உயிர்மை எழுத்து கோ, சே, பே, சா வரிசைலாம் இருக்கா? இங்க தா வரிசை வந்தா இன்னொரு விதி வரும். அதுதான் நலமுன்றனவும் நலமுன்றனவும் ஆகும் தனக்கல் ஆயுங்கள்னு விதி சொன்னா அந்த விதி. நல்லா இப்பயே சொல்லிடுறேன். ஒரு சொல்லோட இறுதியில இல்லை இல்லு வந்து வள்ளின உயிர்மை எழுத்து வந்தா இது கரெக்ட் தான். பட் தா வரிசை வந்தா, தா வரிசை வந்தா, தா என்பது ஒரு வள்ளின உயிர்மை எழுத்து தான், அதுல ரெண்டு விதி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதே போல இங்க ஒரு சொல்லோட இறுதியில இல்லை இல்லு வந்து மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா இது கரெக்ட் தான். பட் நான் வரிசை வந்தா இன்னொரு விதி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் அடுத்த வகுப்பு நான் அப்டேட் பண்ணி சொல்லி தரேன். அது மட்டும் இல்ல, அது தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. இது பிரச்சனையே கிடையாது. இடையின வந்தா நீங்க பாட்டும் இயல்பு தான். சரியா? ஸோ இங்கே நோட் பண்ணிடலாமா? இல்லு இல்லு தான், இல்லு இல்லு தான். இங்கேயும் அதே தான். இல்லு தான், இல்லு இல்லு தான். ஓகேவா? ஸோ அப்போ வில் பிளஸ் வளைத்தான். இது எப்படி வேற்றுமை புணர்ச்சி? வில்லை வளைத்தான், வில்லை வளைத்தான் வேற்றுமை புணர்ச்சியா? ஸோ அப்போ தோல் பிளஸ் வலிமை, தோல் அது வலிமை. ஆறாம் வேற்றுமை உறுப்பு உரிமை பொருள் வரும். ராமனது வில், எனது சட்டை, நண்பனது வீடு. அது போல தோளது வலிமை, அப்படிதான் வரும். ஸோ ரெண்டு வேற்றுமை புணர்ச்சி. அப்ப என்ன வரும்? வில் வளைத்தான் வரும். இங்க என்ன வரும்? தோல் வலிமைன்னு வரும். இங்க என்ன வரும்? தோல் வலிமைன்னு வரும். அடுத்தது கொல் யானை. இதை நான் சொன்னல 14 வகை அல்வழி புணர்ச்சின்னு சொன்னேன். 14 வகை என்ன தெரியுமா? வினைத்தொகை, ஊமை தொகை, உம்மை தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை. சரியா? எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், வினையச்சு தொடர், பெயரச்சு தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், வேற்றுமை தொடர், விழி தொடர், அடுக்கு தொடர். இதுல ஒரு 9 சொன்னா, அதுல ஒரு 5 சொன்னேன். 14 வகையும் வந்து அது ஒரு அல்வழி புணர்ச்சின்னு அர்த்தம். அதெல்லாம் இதெல்லாம் நடத்தல, இதெல்லாம் நான் கிளியரா நடத்துறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் சூப்பரா புரியும். கொல்யானை என்பது வினைத்தொகை, அதுக்காக தான் சொன்னேன். கொன்றை யானை, கொள்கின்ற யானை, கொல்லும் யானை. ஒரு பெயரச்சத்தில் இருக்கிற பெயரச்ச விகுதியும் காலம் காட்டும் இடைநிலையும் மறைஞ்சிட்டா அது ஒரு வினைத்தொகை. வினைத்தொகையோட முதன்மையான உறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வினை ஏவல் வினை போல இருக்கும். சரியா? அதோட பின்னாடி இருக்கிற உறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் போல இருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஒரு சொல் போலவே காட்சி அளிப்பது வினைத்தொகை எனப்படும். வினைத்தொகையில வல்லினம் மிகாது. இப்படி நிறைய இருக்கு, பார்க்கலாம். கொல் பிளஸ் யானை என்ன வரும்? கொல் யானை.
எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இது ஒரு இடையின உயிர்மை எழுத்து. அப்போ புரியுதா முதல் கிளாஸ் ஏன் நடத்தினேன்னு? ஒரு எழுத்து என்னென்ன எழுத்து நம்மளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு புரியணும். நாளைக்கு சந்திப்பிடலாம், நீ கவலைப்பட தேவையில்ல, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாகிடும். ஸோ அப்போ கல் ப்ளஸ் வழிந்தது என்ன வரும்? கல் வழிந்தது. அதே போல் அந்த மனப்பாடம் பண்ணுற தலைப்பு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, டெக்னிக்கலாக சில சப்போர்ட்லாம் தேவை. அதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன். ஒரு எழுத்து ஒரு மொழி ஷார்ட்ஸ் கொடுக்கலான்னு இருந்துச்சு. ஒரே ஒரு எழுத்துக்கு 30 சொல்லாம் இருக்கும். அது எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம கொண்டு போகலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, கிளாஸ் பார்த்து அழகாக நோட்ஸ் எடுங்க, சரியா? ஸோ டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒர்க்லாம் நான் பிளான் பண்ணி உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். உங்களுக்கு எப்படி ஒரு கடமை இருக்குது, அது போல் எனக்கும் ஒரு கடமை வந்துருச்சு. கண்டிப்பாக நான் அதை முடிச்சு கொடுக்குறேன், சரியா? ஸோ இவ்வளோ தான் 3 கான்செப்ட்டும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ ஒரு சொல்லோட இதில் இல்லு வந்தால் நீங்கள் தயவு செஞ்சு கிளாஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். நோட்லாம் முடிட்டு செவத்து முடின்னு சொல்லி பாருங்கள். ஒரு சொல்லோட இதில் இல்லு வந்து வருமொழி முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து வந்தால் இது 2 வழியில் போனோம். ஒன்று வேற்றுமை, ஒன்று அல்வழி. வேற்றுமையாக இருந்தால் இல்லு இறா மாறும், இல்லு இட்டா மாறும். அல்வழியாக இருந்தால் இல்லு இறா மாறும், இல்லு இட்டா மாறும், மாறாமல் இருக்கும். ஒரு சொல்லோட இதில் இல்லு வந்து இடையின உயிர்மை எழுத்து வந்தால் எந்த மாற்றமும் நடக்காது. இடையின உயிர்மை எழுத்து வந்தால் எந்த மாற்றம் நடக்காது. மெல்லின உயிர்மை எழுத்து நம்ம 2வது கான்செப்ட் வந்துச்சுன்னா இல்லு எப்படி மாறும்? இன்னா மாறும். இல்லு இன்னா மாறும். வேற்றுமை புணர்ச்சிலையும் அப்படி தான் மாறும், அல்வழி புணர்ச்சிலையும் அப்படி தான் மாறும். 2த்துலையுமே மாறிடும், சரியா? இல்லை இன்னா மாறும், இல்லை இன்னா மாறும். அப்போ நீங்கள் இடையினத்தை தூக்கி போட்டுருங்க. வல்லினத்து மெல்லினத்தை மட்டும் வச்சிங்க. வல்லினத்தில் வேற்றுமையில் மாற்றம் நடக்குது, அல்வழியில் மாற்றம் நடக்கும், நடக்காமல் இருக்கும். மெல்லினத்தில் வேற்றுமையில் மாற்றம் நடக்கும், அல்வழியில் மாற்றம் நடக்கும். கடைசியாக ரிவிஷன் பண்ண பாருங்க. இதுதான் அந்த டாபிக். சிம்பிளாக ஒரு சின்ன பாக்ஸில் முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் லகர ஈற்று புணர்ச்சி. முடிச்சாச்சு, ஓகேவா? அடுத்து போயிடலாமா? இது நான் கடைசியாக உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸும் எழுதி காட்டுறேன். அது வீடியோ எண்டில் பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், நகர ஈற்று புணர்ச்சி. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்களேன், படிக்கிறது ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். நன வல்லின வர டரவும் பிறவரின் இயல்புமாகும் வேற்றுமைக்கு அல்வழியில் அனைத்து மெய்வரினும் இயல்புமாகவும் கொடுத்துருப்பாங்க. இயல்புமாகுமே, ஓகேவா? ஸோ பாருங்கள் என்னன்னு சொல்லிடுறேன். நன வல்லின வர டரவும் இதுதா ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு வந்து வல்லின உயிர்மை எடுத்து வந்தா அது என்னது? டர. அங்க ரட, இங்க டர. அப்படியே நான் வச்சுங்க. அங்க ரட, இங்க டர. அப்படியே திருப்பி போட வேண்டியதான். இன்னும் எப்படி மாறும்? சைடில் எழுதிட்டா இன்னும் எப்படி மாறும்? இட்டா மாறும். இன்னும் எப்படி மாறும்? இரா மாறும். சரியா? சொல்லிட்டாங்களே டர. நன வல்லின வர டரவும். புரியுதா இல்லையா? நன வல்லின வர டரவும், அவ்வளவுதான். பிறவரின் அதுனா பிற வல்லினம் சொல்லிட்டு பிறன்னு சொன்னா அது மெல்லின இடையினத்தை தானே குறிக்கும். பிறவரின் இயல்பும் ஆகும். பிறவரின் இயல்பு. அப்ப இந்த இடத்துல ஒரு மெல்லின உயிர்மை எழுத்து வந்தாலும் இயல்பு, இந்த இடத்துல ஒரு இடையின உயிர்மை எழுத்து வந்தாலும் இயல்பு. எந்த வழியில? வேற்றுமை வழியில. வேற்றுமைக்குன்னு சொல்லிட்டாங்க பாருங்க, வேற்றுமை புணர்ச்சியில. அப்ப அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு சொல்லோட இறுதியில இன்னு வந்து வருமொழி முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து, மெல்லின உயிர்மை எழுத்து, இடையின உயிர்மை எழுத்து, இது எல்லாமே வேற்றுமை புணர்ச்சி. இப்படி இருக்கிற பட்சத்தில் வல்லின உயிர்மை எழுத்துல மட்டும்தான் மாற்றமே நடக்குது. வல்லின உயிர்மை எழுத்துல மட்டும் தான் மாற்றம். இன்னு இட்டா மாறுது, இன்னு இரா மாறுது. மெல்லினத்திலையும் மாற்றம் கிடையாது, இடையினத்திலும் மாற்றம் கிடையாது, வேற்றுமை புணர்ச்சியில். அடுத்தது பாருங்க, அல்வழிக்கு அனைத்து மெய்வரினும் இயல்புமாகுமே. வேற்றுமை புணர்ச்சியில இதுல மட்டும்தான் மாற்றமே நடந்துச்சு, மற்றதுலையும் மாற்றம் நடக்கல. அல்வழியில வல்லினம் வந்தாலும் மாற்றம் நடக்காது, மொத்தமா மாற்றமே இல்லைன்னு அர்த்தம். 3த்துலையுமே மாற்றம் இல்லை. அப்ப நீங்க இது கடைசியில் பார்க்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் இதை மட்டும் நான் வச்சுங்க. இன்னு வந்து வல்லின உயிர்மை எழுத்து வந்தாலே டக்குன்னு மாத்திரக்கூடாது. அது வேற்றுமை புணர்ச்சியா அல்வழி புணர்ச்சியான்னு பார்க்கணும். வேற்றுமை புணர்ச்சியில மட்டும் இன்னு இட்டா மாறும், இன்னு இரா மாறும். இது அல்வழி புணர்ச்சியில மாறாது. சரியா? ஸோ அடுத்து நீங்க எது போனாலும் மாறாது. சரியா? நான் அதை சால்வ் பண்றேன், உங்களுக்கு புரியும். பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அங்க பார்த்தது போல தான் 3 கான்செப்ட், ஒன்று 2 வழி. அப்போ 6 வழி பார்க்க போறோம். பாருங்க. ஸோ இன்னு வல்லின உயிர்மை எழுத்தா வேற்றுமை புணர்ச்சி. மண்குடம், மண்ணால் செய்யப்பட்ட குடம், பொன்னால் செய்யப்பட்ட காசு, அதான் அந்த வேற்றுமை புணர்ச்சி. ஆள் மறைஞ்சு வருது. ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உருவா இல்லையா? சரியா? ஸோ இது பாருங்க, மண் சரிந்தது, பொன் பெரிது, இதெல்லாம் வேற்றுமையே கிடையாது. வேற்றுமை உருவாங்க மறையவும் இல்லை, வெளிப்படையாக வராது. மண்ணை சரிந்ததுன்னா வரும், மண்ணால் சரிந்தது, மண்ணுக்கு சரிந்ததுலாம் வராது. ஓகேவா? ஸோ பாருங்க, நம்மளுக்கு என்ன சொன்னாங்க அவங்க? நான வல்லின வர டர எதுல? வேற்றுமைக்கு தானே. சரியா? ஸோ அப்போ வேற்றுமை புணர்ச்சியில் மட்டும்தான் அந்த மாற்றம் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னு இட்டா மாறும், இன்னு இரா மாறும். ஸோ அப்போ மண் ப்ளஸ் குடம் மட்குடம், பொன் ப்ளஸ் காசு பொற்காசு,
இதுவே அல்வழி புணர்ச்சினா இன்னு தான், இன்னு தான், நோ சேஞ்ச். சரியா? ஸோ அப்போ மண் ப்ளஸ் சரிந்தது, மண் சரிந்தது, பொன் ப்ளஸ் பெரிது, பொன் பெரிது, எந்த சேஞ்சுமே கிடையாது. புரியுதான்னு பாருங்க. சரியா? அதான் சொல்லிட்டாங்களா அல்வழியில் இயல்புமாகும் வேற்றுமைக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ வேற்றுமைனாலும் இல்லை, அது இது நீங்கள் அப்படிலாம் யோசிக்க தேவை. ஜஸ்ட் இதை மட்டும் பாருங்களேன். ஒரு சொல்லோட இறுதியில் நான் அந்த விதிக்கே போக மாட்டேன், இருந்தாலும் விதி படிக்கும்போது இன்னும் ஒரு புரிதல் ஏற்படும் தான் நான் உங்களுக்கு விதியை சொல்கிறேனே. சரியா? ஸோ இன்னும் வந்து வள்ளின உயிர்மெழுத்து வந்தால் வேற்றுமை புணர்ச்சியில் இன்னும் இட்டா மாறும், இன்னும் இறா மாறும். அல்வழி புணர்ச்சியில் எந்த மாற்றமும் நடக்காது. இவ்வளோ தான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிட்டது. அடுத்து போயிடலாமா? 2 வேற்றுமை புணர்ச்சி, 2 அல்வழி புணர்ச்சி. அடுத்தது ஒரு சொல்லோட இதில் இன்னும் வந்து மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா எதுலையுமே எந்த சேஞ்சும் கிடையாது. அது வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் சேஞ்சு கிடையாது, அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் சேஞ்சு கிடையாது. பார்க்குறீங்களா? மண் பிளஸ் மேடை, மண் மேடை. மண்ணால் செய்யப்பட்ட மேடையா? பொன் பிளஸ் முடி. சரியா? பொன்னால் செய்யப்பட்ட முடியா? பொன்முடி தான். பொருமுடின்னு சொல்ல முடியுமாங்க? இன்னும் இறா மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. மட் மேடைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இட்டா மாற்ற முடியாது. ஏன்னா வல்லின உயிர்மை எழுத்து வந்து அது வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தால் மாற்றம் நடக்கும். அப்போ குருட்டுத்தனமாக நம்ம படிச்சுட்டு இருப்போம்ல, இன்னும் வந்து வள்ளின உயிர்மை எழுத்து வந்தால் இன்னும் இட்டா மாறும், இன்னா மாறும், இன்னும் இட்டா மாறும், இன்னும் இறா மாறும். அதே தப்பு தானே. எப்போ அது வேற்றுமை புணர்ச்சியில் தான், அல்வழி புணர்ச்சியில் கிடையாது. ஸோ அந்த இடத்துல அலர்ட்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் ஈஸி. மெல்லினா வந்தாலும் இடையினா வந்தாலும் அது வேற்றுமையோ அல்வழியோ எந்த சேஞ்சும் கிடையாது. பார்க்கலாமா? சொன்னா வரும். கண் மங்கியது, கண் மங்கியது. பொன் மலிந்தது, பொன் மலிந்தது, பொன் மலிந்தது. சரியா? ஸோ புரியுதா? ஸோ இப்போ மெல்லின உயிர்மை எழுத்து வந்தால் எந்த சேஞ்சும் கிடையாது. அது வேற்றுமையாக இருக்கட்டும், அல்வழியாக இருக்கட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இடையின உயிர்மை எழுத்து வந்தா, என்ன உயிர்மை எழுத்து வந்தா? இடையின உயிர்மை எழுத்து வந்தாலும் நோ சேஞ்ச். சரியா? அப்போ எழுதிட்டா. ஸோ அப்போ இங்கேயும் இன்னு தான், இன்னு தான். ஓகேவா? ஸோ அப்போ கண் ப்ளஸ் வலி, கண் வலி. அடுத்தது பொன் ப்ளஸ் வளையல், பொன் வளையல். அடுத்து பாருங்க, இங்கேயும் அதே தான், இன்னு தான். இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி ஒரு நோட்ஸாக படிக்கிறது உண்மையாக செட்டே ஆகாது. இந்த டாப்பிக்லாம் இப்படி படிச்சோன்னா சூப்பராக புரியும். கண் வலிக்கிறது, பொன் வலிது, பொன் வலிது. அவ்வளோதான். ஸோ நோ சேஞ்ச். அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் ஏன் பெருசாக யோசிக்கிறீங்க? எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ இவ்வளோ தான் லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி, நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி. ஸோ ரிவிஷன் பண்ணிடலாமா? ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் வந்து வறுமொழி முதல்ல வள்ளின உயிர்மை எழுத்து வந்தால் அது ஒரு வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தால் இன்னும் இட்டா மாறும், இன்னும் இறா மாறும். அல்வழி புணர்ச்சியாக இருந்தால் மாற்றம் நடக்காது. அடுத்து மெல்லின உயிர்மை எழுத்து வந்து 2 வழியும் மாற்றம் நடக்காது. இடையின உயிர்மை எழுத்து வந்தாலும் 2 வழியும் மாற்றம் நடக்காது. இதுதான் நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி. சிம்பிளாக நான் வச்சுங்க. அடுத்த கிளாஸ் இதை நான் அப்டேட் பண்ணி நடத்துவேன். அப்போ உங்களுக்கு புரியணும்னா இது புரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்த விதி போயிடலாமா? நான் முடிச்சுட்டு கடைசி ரிவிஷன் பண்ணித்தரேன். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். இதுதான் ரூலே. பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இதுவும் அப்டேட் ஆகி பல இடத்துல வரும். அப்போ ஒரு 3 விதி சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கிற ஒரு 3 விதி சொல்லலாம். ஒன்று அந்த குற்றியல் ஒரு புணர்ச்சி, ஒன்று உடம்படு. இதுவும் பல இடத்துல வரும். இதில் சில பேர் டவுட் இருக்குது. தன்னொற்று இரட்டலும் இதுக்கு என்ன வேறுபாடுன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை கிளியராக பார்த்துடலாமா? ஸோ இவ்வளோ எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு ரூல் சொல்லிடுறேன். ஸ்ட்ரக்சர் எப்படி திரும்ப இருக்கணும்? நிலைமொழி 2 எழுத்தாக இருக்கணும். இருக்கா? முதல் எழுத்து குறிலா இருக்கணும். இருக்கா? ரெண்டாவது எழுத்து ஒரு ஒற்றை எழுத்தாக இருக்கணும். இருக்கா? வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். இருக்கா? இருக்கு. அப்போ நிலைமொழி 2 எழுத்து வந்து ஒரு குறியில் ஒரு ஒற்று வந்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் நிலைமொழியோட இதில் இருக்கிற ஒற்று இரட்டும். இது பேர் தான் தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அப்படியே அந்த ரூலை சொன்னால் ஈஸியாக வந்துடுது. பார்த்தீங்களா? இப்போ எடுத்துக்கிட்டு கல்லணை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்கே இருக்குது, கவனிக்கிறீங்களா? இப்போ கல் ப்ளஸ் அணை. நமக்கு என்ன தெரியும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேவா? இப்போ நான் சேர்த்தான கலனைன்னு கிடைக்குது பாருங்க. கலனை தப்பு தானே, உச்சரிப்பே வரல தானே. அப்போ தனிக்குறில் ஒற்று இங்கே உயிர். அப்போ இன்னொரு இல்லு போடணும், அணை. ஸோ அப்போ என்ன வரும்? கல்லணை. ஸோ இதுதானே கரெக்டு. ஸோ இதுதான் சரியா? ஸோ ரொம்ப 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 முக்கியமானது இது. ஓகேவா? இது இன்னும் பல இடத்துல வரும். நான் அப்போ லிங்க் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சரி, சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ பல் ப்ளஸ் அழகு எப்படி வரும்? இன்னொரு இல்லு வருமா?
இல்லு கூட்டலாம் லா, என்ன வரும் நம்மளுக்கு பல்லழகுன்னு வருமா. அடுத்தது கல் பிளஸ் அதர், இன்னொரு இல்லு போட்டுக்கலாமா. ஸோ இப்போ என்ன வரும் நம்மளுக்கு கல்லதர்னு வரும். அடுத்து பாருங்க, ஸோ இப்போ என்ன வரும் நம்மளுக்கு கண்ணாடின்னு வரும். கண்ணாடி. ஸோ இது நம்மளுக்கு ஈஸி தான். கண்ணழகு கல்லணை பார்த்தாச்சு சரியா. விண்ணரசு பார்க்கலாமா, எப்படி ஆன்சர் வரும் விண்ணரசு. ரொம்ப எளிமையான விதி தான். ஸோ இதுதான் தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி இரட்டும். ஓகேவா. சரி, இப்போ நான் நடத்த அந்த ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறேன் கவனிங்க. ஸோ போன வகுப்பில் 2 ஹோம்ஒர்க் கேட்டிருந்தேன், கொடுத்துருந்தேன். கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சந்தோஷம். வண்ணம் ப்ளஸ் பிறமொழி. வண்ண பிறமொழி இது என்னது, இயல்பீரா விதிஈரா. விதிஈரு, விதிப்படி இம்மு போயிட்டு இப்போ வரும் வண்ண பிறமொழி. பூ ப்ளஸ் கொடி, பூக்கொடி பூங்கொடி. நிலைமொழியாக பூ என்பது வந்து வறுமொழியின் முதல்ல ஒரு வல்லின உயிர் எழுத்து வந்தால் வல்லினமும் மிகும் மெல்லினமும் மிகும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ இதுக்கப்புறமேட்டு 2 சொல் கொடுத்தா எப்படி சேர்க்கணும்னு பார்க்காதீங்க, அது என்ன ரூல்னு நீங்கள் யோசிக்கணும். இப்போ இது லகர லகர ஈட்டு புணர்ச்சியா, இது நகர நகர ஈட்டு புணர்ச்சியா, இல்லை. அப்போ எப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு முகம் இருக்கோ அது போல் 2 சொல் சேரும் போது அங்கே ஒரு புணர்ச்சி விதி தான் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளோ எளிமையாகும். நம்மளா எழுத போகிறோம், எக்ஸாம்பிள் கொடுக்குறான்ல, அப்போ எவ்வளோ எளிமை பாருங்கள். ஒரு வகையில் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம எதுவுமே எழுத போகிறதில்ல, 4 பேர் தான் அதில் சரியானவங்க யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான் விஷயம். நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், கடத்தெரு சுற்றுறோம், ஊர் ஊராக போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், வரோம், ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், சில மனிதர்களை சந்திக்கிறோம். திடீர்னு வேற ஒரு நாள் அவங்கள வேற ஒரு இடத்துல பார்க்கும்போது இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே ஞாபகம் வருது இல்லை. அப்போ டெய்லி எவ்வளோ விஷயத்த படிக்கிறோம், ரிவிஷன் பண்ணுறோம், அவர் அங்கே பார்த்தா ஞாபகம் வருமா வராதா. சரியா. அப்போ போட்டி தேர்வு இப்படி யோசிச்சு பாருங்கள், அது எளிமையாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் இது கொடுத்தது. இது இன்னைய ஹோம்ஒர்க் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கல் ப்ளஸ் மீண்டது, முள் ப்ளஸ் மீண்டது, கல் ப்ளஸ் மாண்பு. ஓகேவா. இதை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னும் வகுப்பு ரிவிஷன் பண்ணிடலாமா. கவனிங்க, சிம்பிளாக பாருங்க. ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு வந்து வல்லின உயிர்மை எழுத்து வந்தால் இப்படி ரொம்ப லெட்டர் ஒன்றா வேற்றுமை புணர்ச்சி, இது அல்வழி புணர்ச்சி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 2 வழியில் ஒன்றுலையும் 3 மெத்தடு, 2 வழி. சரியா. ஸோ அப்போ இல்லை எப்படி மாறும், இர்ரா மாறும். இல்லை எப்படி மாறும், இட்டா மாறும். இங்கே இல்லை எப்படி மாறும், இர்ரா மாறும். இல்லை எப்படி மாறும், இட்டா மாறும். சேஞ்சும் உண்டு, சேஞ்சு இல்லாமையும் வரும். உறழ்வும் பார்த்தோமா, அல்வழி உறழ்வும் பார்த்தோம். இதுதான் வல்லினம் வந்தா. சரியா. ஸோ மாற்றம் நடக்கும் வேற்றுமை புணர்ச்சியில். இது இவ்வளோதான். ரோமன் லெட்டர் 1னா வேற்றுமை புணர்ச்சி, ரோமன் லெட்டர் 2னா அல்வழி புணர்ச்சி. அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும் நம்ம. ஓகேவா. இப்போ குற்றியல் உரன் நான் எழுதி 1 2 3 4 5 6 எழுதுனா 1 வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், ஆயத்தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர், அவ்வளோதான். இந்த நீங்கள் 6 பேரை எழுதினாலே அரை பக்கம் போயிடும் தானே. பார்த்துக்குங்க, இவ்வளோதான். அடுத்தது பாருங்க, 2வது. இதுவே மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா. சரியா. இல்லை எப்படி மாறும், இன்னா மாறும். இல்லை எப்படி மாறும், இன்னா மாறும். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்வழி புணர்ச்சிலையும் அதே தான். இல்லை இன்னா மாறும், இல்லை இன்னா மாறும். இந்த மெத்தடில் என்ன சிறப்புனா கஷ்டமான இடம் ரொம்ப எளிமையாக மாறும். இப்போ உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது இல்லை. இதுக்கு என்ன ஒரே ஒரு வேறுபாடு, இந்த இடம் மட்டும்தான் வேறுபாடு. அப்போ வல்லின உயிர்மை எழுத்து வர்றப்ப அல்வழி புணர்ச்சியில் மாற்றம் நடக்காமே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே 2லையும் மாற்றம் நடந்துருதுன்னு எது கஷ்டமோ அது உங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஒரே ஒரு பக்கத்தில் இதை முடிச்சு ரிவிஷன் பண்ணிடலாம்ல. சரியா. நான் எல்லா கிளாஸ்லையும் ஏன் இதை செய்கிறேன்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும் தான். ஓகேவா. சரி, அடுத்து இங்கே எழுதுகிறேன். 3வது. ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு வந்து இடையின உயிர்மை எழுத்து வந்தால் எதுலேயும் எந்த சேஞ்சும் கிடையாது. சரியா. ஸோ இப்போ இல்லு தான், இல்லு தான். இங்கேயும் இல்லு தான், இல்லு தான். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட்ஸ் எடுத்துங்க. இவ்வளோ தான் லகர லகர ஈற்று புணர்ச்சி. ஓகேவா. சரி, அடுத்தது நகர நகர ஈற்று புணர்ச்சி பார்க்கலாமா. அங்கே ரெட இங்கே டரன்னு சொன்னால அவ்வளோதான். இதில் ரொம்ப ஈஸி. வேற்றுமையில மட்டும் தான் மாற்றம், அல்வையில மாற்றமே கிடையாது பாருங்க. அப்படியே எழுதிட்டா. அடுத்தது பாருங்க, மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா எதுலையுமே மாற்றம் கிடையாது, வேற்றுமையிலையும் மாற்றம் கிடையாது, அல்வழியிலையும் மாற்றம் கிடையாது.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3, ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு வந்து இடையின உயிர்மெழுத்து வந்தால் இங்கேயும் வேற்றுமையிலையும் மாற்றம் கிடையாது, அல்வழியிலையும் மாற்றம் கிடையாது. இது நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹிஸ்ட்ரி கூட படிச்சுட்டு எந்தெந்த அரசர் அவரோட வகையறை எப்படி வருது, எங்கெங்கே போருக்கு போனோம், சின்ன சின்ன குறிடாக நோட் பண்ணி பாருங்கள். நம்ம தான் அந்த பாடத்தை படிக்கிறோம், கஷ்டப்படுறோம், அப்புறம் கிளாஸ் பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம். கடைசி ஸ்டேஜ் இது எடுத்தோன்னே இப்படி செய்ய சொல்ல. இப்படி செய்யும்போது உங்களுக்கு எளிமையாக வந்து நிற்கும், ஒரு தெளிவு ஏற்படும். சரியா? தயவு செஞ்சு இந்த மெத்தடை படிங்க. ஸோ இது நகர ஈற்றுப்புணர்ச்சி. அப்போ இதில் சிம்பிளாக தெரியுதா எந்த இடம் மட்டும்தான் முக்கியம், அப்போ எது தேவையோ அதை நம்ம மைண்டு ஃபோக்கஸ் பண்ணும். புரியுதா? ஒரு மேப்பு. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க, உங்கள் மாவட்டத்தை நீங்கள் மேப்பில் பாருங்கள். சரியா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நின்று கீழேருந்து பார்க்குறீங்கன்னா எவ்வளோ தூரம் உங்களால் பார்த்துட முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு 20 மீட்டர், 30 மீட்டர், 40 மீட்டர், அந்தாண்ட ஒரே ஒரு சின்ன செவுறு இருந்தால் அந்தாண்ட யார் நிற்கிறாங்க கூட நம்மளுக்கு தெரியாது. இதுவே ஒரு மேப்பில் நீங்கள் மேலே இருந்து யோசிச்சு பாருங்களேன். ஸோ மொத்த ஏரியாவும் நம்மளுக்கு கவர் ஆகுதா, ஒரு தெளிவு கிடைக்குதா, இது இங்கே இருக்குன்னு. சேம் அதுதான். ஒரு இந்தியா மேப் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவு வருது இல்லை, அதே மெத்தட் தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு மேப்பை பார்க்கும்போது என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு தெரியுது இல்லை, அப்போ ஒரு பெரிய விஷயத்தை சின்னதாக சுருக்கும்பொழுது நமக்கு ஒரு தெளிவு ஏற்படுது. ஸோ இந்த மெத்தட் தான் அது. தயவு செஞ்சு உங்களுக்கு நான் எப்பயுமே வகுப்பு எடுத்து கொடுக்கணும், அவ்வளோ லைக்ஸ் வரணும், அவ்வளோ வியூஸ் வரணும் ஆசை. இதை கற்றுக்கணும், அவ்வளோதான். இதை நீங்கள் கற்றுக்கிட்டு என்னைக்கு நீங்கள் ஒரு ஆசிரியரை நம்பாமல் இருக்கீங்களோ அன்றைக்கி நம்ம ஜெயிக்கிறோன்னு அர்த்தம். சரியா? நம்மளுக்கு யார் துணையும் தேவையில்லை, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அவங்களாம் ஜஸ்ட் வழிகாட்டுவாங்க, இதோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே போகிறது யார்? நம்ம தானே. அதனால் என்னோட எண்ணம் என்னன்னா, இதே போல் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பட் இதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். அதுதான் போட்டித் தேர்வோட வெற்றி. ஓகேவா? சரி, ஓகே. இதான் நகர ஈற்றுப்புணர்ச்சி. அப்படியே லகரத்தை யோசிச்சு பார்த்தீங்க. ஓகேவா? தனிக்குறில் முன் ஒற்று ஈஸி. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வன் இரட்டும். நிலைமொழி 2 எழுத்தாக இருந்து ஒரு குறியில் ஒரு ஒற்று இருந்து வறுமொழி முதல்ல உயிர் எழுத்தாக இருந்தால் இன்னொரு ஒற்று போட்டுக்கலாம். ஸோ இந்த 3 விதிகள் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இப்போ நம்ம மெய்யீற்றுப்புணர்ச்சிக்கு வந்திருக்கோம். உயிரீற்றுப்புணர்ச்சி முடிச்சுட்டு மெய்யீற்றுப்புணர்ச்சிக்கு வந்திருக்கோம். உயிரீற்றுப்புணர்ச்சியில் இன்னும் இருக்குது சின்ன சின்ன விதிகள், கஷ்டமான அப்டேட் பண்ணுற மாதிரி விதிகள்லாம் இருக்குது. அதை நான் தனியாக ஷார்ட்ஸாவோ இல்லை தனியாகவோ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த பெரும்பான்மையான கடினமான விதிகளை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? கண்டிப்பாக எதுவுமே மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, நான் சொன்ன மாதிரி நம்ம களம் டெஸ்ட் பேட்ச் அந்த பேமெண்ட் இஷ்யூவால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். பார்க்காம நான் உங்களை ஜாயின் பண்ண சொல்ல. ஸோ நான் அது ஒரு 1/2 hour எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா, ஸோ அந்த பேமெண்ட் இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போய் உங்களோட டீட்டெயிலை ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அந்த பேமெண்ட் இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் புதன்கிழமை மதியத்துக்கு மேலே இல்லை வியாழக்கிழமை போல் நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சிரமத்துக்கு மன்னிக்கணும். நிறைய பேர் ஆவலன்னு ரொம்ப வருத்தம் தெரிவித்தாங்க. ஸோ மன்னிச்சிருங்க. அது பேங்க் இன்றைக்கி லீவு, நேற்று லீவு, இன்றைக்கி லீவு. ஸோ அதனால தான் அது சரி பண்ண முடியல. ஓகேவா? சரி, நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.